இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ரெஸ்லிங்ல நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் உண்மையா இல்ல ஃபேக்கா அப்படின்னு இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெஸ்லிங்க எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெஸ்லிங் வேர்ல்டுலயே நம்பர் 1 ரெஸ்லிங் கம்பெனியா எது இருக்குன்னா அது WWE தான். WWE ஃபர்ஸ்ட் உருவாக்குனது யாரு அப்படின்னா வின்ஸ் மெக்மன். அவர் தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்லிங் அப்படிங்கிறதே உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் வந்தது தான் AEW, இம்பாக்ட், அப்புறம் ப்ரோ ரெஸ்லிங்கு, அப்புறம் ப்ரோ ரெஸ்லிங் ஜப்பான் அப்படின்னு எக்கச்சக்கமான ரெஸ்லிங் கம்பெனிகள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரெஸ்லிங் அப்படிங்கிறத ஒன்று தொடங்கினது யாருன்னா அது வின்ஸ் மெக்மன் தான். அதில் ரெஸ்லிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் நடக்கிறது விஷயங்கள் அத்தனையும் உண்மையா ஃபேக்கா, அதாவது பிளட் வர்றது, அப்புறம் இன்ஜுரி ஆகுறது, அது மாதிரிலாம் காட்டுறது அது உண்மையா ஃபேக்கா அப்படின்னு கேட்டால் இது முழுக்க முழுக்க உண்மையும் இருக்குது, இதில் ஃபேக்கும் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ரெஸ்லிங் எப்படின்னா ஒரு ரெஸ்லிங் இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு ரெஸ்லர் என்ட்ரோ ஆகுறாருன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் இல்லை 3 வருஷம் பயிற்சி கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு ரெஸ்லர் ரெஸ்லிங் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ரெஸ்லிங் கம்பெனிக்குள்ளே வராருன்னா ஃபஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவார். அதாவது நான் வந்து ரெஸ்லிங்கை விருப்பப்பட்டு நான் ரெஸ்லிங்குள்ளே வரேன், அதாவது 3 வருஷம் இல்லை 5 வருஷம் நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டை அந்த ரெஸ்லர் சைன் பண்ணுவார். சைன் பண்ணி ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் ரெஸ்லிங்குள்ளே வந்தால் எப்படியெல்லாம் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு அதை டீட்டெயிலாக 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் பாப்புலராக, அதாவது கரெக்டாக எல்லாமே தெரிஞ்சிச்சா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை மெயின் ராஸ்டருக்கு கொண்டுட்டு வருவாங்க. நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ரெஸ்லர் டபுள்யூக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டார் அப்படின்னா அவரை ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறம் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக 1 வருஷம் பண்ணதுக்கப்புறம் NXTக்கு வருவார். NXTலேருந்து ஃபைட் பண்ணுவார். அது இல்லை 2 வருஷம் இல்லை 3 வருஷம் அவர் அங்கே NXTயில் ஃபைட் பண்ணுவார். ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதாவது மெயின் பிராண்டான ரா இல்லை ஸ்மாக் டவுனுக்கு WWE டெபியூட் பண்ணுவாங்க. ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னால் புரியாது, நம்ம WWE அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு ரெஸ்லர் ஃபைட் பண்ணுறார் அப்படின்னா இப்போ ரோமனுக்கும் நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கும் ஒரு ஃபியூடு போகுது அப்படின்னா அந்த ரெஸ்லர் 2 பேர்த்துக்கும் பிராக் லெஸ்னருக்கும் ரோமனுக்கும் ஒரு ஃபியூடு போகுதுன்னா அந்த ஃபியூடை கிரியேட்டிவிட்டி டீம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதை ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. அதாவது இந்த பேப்பர் வியூவில் நீங்கள் ஃபைட் பண்ணணும், அதே மாதிரி இந்த ரா இல்லை இந்த ஸ்மாக் டவுனில் நீங்கள் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணுறது யாருன்னா அது நீங்கள் தான், அது மாதிரி செகண்டாக இன்ட்ரோ பண்ணுறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க கட் பண்ணுற குரோமோவாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க எழுதி கொடுத்ததை மட்டும்தான் பேசணுமே தவிர நம்ம சொந்த இதில் வேறு எந்த ஒரு இதையுமே பேசவே கூடாது. அப்படி பேசுனோம்னா அதுக்கான தண்டனைகளை நம்மளுடைய WWE கொடுத்தே தீருவாங்க. அது மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், நம்ம தூங்குற விதமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு முடி வெட்டணும்னா கூட அவங்கள்ட்ட கேட்டு தான் வெட்டணும். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே போயிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதே மாதிரியே ஒரு கதாநாயகன் இருக்கான்னா அந்த கதாநாயகன் ஒரு பழக்கப்பட்டு வருதோ அதே மாதிரி அந்த கதைக்குள்ளேயே மாறி வரணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டாங்கன்னா அந்த ஸ்கிரிப்டில் என்னென்ன இருக்கோ அதை படி தான் நடக்கும். இப்போ திடீர்னு ஒரு கிம்மிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா திடீர்னு நீங்கள் ஹேரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் முடியை வெட்டிட்டு ஷார்ட்டாக வந்தீங்கன்னா அதுக்கான கேரக்டர் அதுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. அது ஃபேன்ஸும் அதிகமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணணும். அதனால இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்காங்கன்னா ரெஸ்லிங் பார்க்குற நமக்கு தெரியும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ரெஸ்லிங் பார்க்காதவங்களுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. WWE அப்படின்னா என்னன்னே தெரியாது. இதில் மொத்தம் எத்தனை ரெஸ்லர்ஸ் இருக்காங்க, இல்லை உமன் டிவிஷனில் எத்தனை ரெஸ்லர் இருக்காங்க, இல்லை மென்ஸ் டிவிஷனில் எத்தனை ரெஸ்லர் இருக்காங்க, WWEக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது, அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு வருஷத்தில் எத்தனை பேப்பர் வியூ நடத்துவாங்க, அதில் எத்தனை மேட்சஸ் ஒரு பேப்பர் வியூவில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதில் எத்தனை மேட்சஸ் டிஃபன் ஆகும், அதே மாதிரி எத்தனை மேட்சஸை வின் பண்ணுவாங்க, அதே மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் விஷயங்கள் அதை நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ரெஸ்லிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது என்னன்னே தெரியும். ஒரு வருஷத்தில் எத்தனை பேப்பரையும் நடத்துவாங்க,
இதில எத்தனை சாம்பியன்ஷிப் டிஃபன் ஆகும். இதில எத்தனை WWE அப்புட்ன்னா, அந்த WWE நெட்வொர்க்குக்குள்ள எத்தனை சாம்பியன்ஷிப் இருக்கு. அதில எத்தனை ரெஸ்லர்ஸ் இருக்காங்க. அவங்க எந்தெந்த நாட்ட சேர்ந்தவங்க அப்புட்ன்னு தெரியுமா? அப்புட்ன்னு கேட்டா, துளி கூட தெரியாது. ஆனா அவங்க பேசுவாங்க வாய்க்கிழிய அதாவது ரெஸ்லிங் அப்படின்னா சும்மா தான், ஃபேக்கு தான். இதெல்லாம் நம்புறது இல்லையா? நீங்கலாம் ஒரு ஆளா? இதெல்லாம் போய் ஒரு விளையாட்டுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்புட்ன்னு சொல்லிட்டு நம்மள தான் திட்டுவாங்களே தவிர, அதுக்குள்ள இருக்க விஷயங்கள் என்னான்னு தெரியுமா? அப்புட்ன்னு கேட்டா, சுத்தமா தெரியாது. எப்படி சொல்றேன்னா, செவிடங்காதுல சங்கூதுற மாரியே என்னதான் அவனுக்கு சொன்னாலும் அவனுக்கு புரிய போறதில்ல. ஏன்னா அவனுக்கு காதும் கேட்காது. அவனுக்கு என்னதான் நம்ம சொன்னாலும் புரியாது. அது மாரியே ரெஸ்லிங் அப்படிங்கிற தெரியாதவனுக்கு போய் நம்ம இப்படிதான், இதுதான் நடக்கும், இதுதான் ஃபேக்ட் அப்புட்ன்னு சொன்னா, அவன் ஏத்துக்குவானா? அப்புட்ன்னு கேட்டா, கொஞ்சம் கூட அவன் ஏத்துக்க மாட்டான். அதுக்கு நம்மளோட வழி என்ன அப்புட்ங்கிறத நமக்கு மட்டும் தான் தெரியும். அதேமாரி நம்ம என்ன ரெஸ்லிங் நமக்கு புடிச்சிருக்கா அப்புட்ன்னா, அத நம்ம மட்டும் தான் பார்க்கணுமே தவிர, அடுத்தவன நீ பாரு அப்புட்ன்னு சொல்றது வேஸ்ட்டு தான். ரெஸ்லிங் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபைட் பண்றான்னா, ஒரு ரெஸ்லர் ஃபைட் பண்றான்னா, அவன் டாப்பாவும் இருக்கான். அதே மாரி ஒரு தரமட்டத்துக்கு கீழயும் இருக்கிறான் அப்புட்ன்னா, அது ரெஸ்லிங்ல தான். அது ரெஸ்லர்ஸ புடிச்சு போச்சு அப்புட்ன்னா, ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல WWEவா இருக்கட்டும், அவன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இதே புடிக்கல அப்புட்ன்னா, அவனுக்கு எவ்வளோதான் டேலண்ட் இருந்தாலும், எவ்வளோதான் திறமைகள் இருந்தாலும், அவன ஒரு செல்ல காசா தான் மதிப்பாங்க. அது மாரி தான். ஆனாலும் இதெல்லாம் எல்லாத்தையும் தகர்த்துட்டு, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, எது வேணாலும் பண்ணிக்க. என்னோட திறமைய காட்டுறது இதுதான். எனக்கான மேடை இதுதான். எனக்கான ஒரு ஃபியூடு, எனக்கான ஒரு திறமைய காட்டுற இடம் இதுதான் அப்புட்ன்னு சொல்லிட்டு, அதில ரெஸ்லிங் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில சாதிச்சு நிக்கிறவங்களும், இந்த ரெஸ்லிங்ல நெறையவே பேர் இருக்காங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ப்ரோ. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. இது பார்ட் 1 தான். பார்ட் 2வ நாளைக்கு நான் ரெடி பண்ணி உங்களுக்காக போடுறேன்.